நல்லா இருப்பா. இவர்தான் செம்பகமே பாண்டவரா? நல்லது நல்லது. தம்பி சபை வார்த்தையா எப்படி இருக்கு? பெருத்த தேவசபை சபை என்ன தமிழுக்கு சினிமா பாட்டுலாம் கிளம்புது. கிளப்பி விடுறாங்க, ஒண்ணு விடுறாங்க, ஒண்ணு கிளப்பி பொன்னுவாசி என்ன பண்ணுது? பொன்னுவாசி என்ன பண்ணுது? சொல்றேன் நீ ஆம்பளை பொம்பளை, அதனால நீ மேல வைக்கிறேன்னு சொல்லுவீங்க. அதனால உங்களுக்கு தகுந்த மரியாதை மெருக்கிறீங்களா? மத்தியானத்துல நான் எங்க படுத்துக்கிறேன், இவன் எங்க படுத்துக்கிறேன், இவனை போய் நாயா மெருக்கிறேன். நாங்க தான் வருவோமா? நான் தான் வந்தேன். இவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? நான் உனக்கு என்னடா வேணும்? அக்கா முறையா வேணும். ஆமா, அவர் நான் கனவுல வந்து சொல்றேன். பொம்பென்று காற்றடிக்க பாடாயன் இடைகுலிக்க அண்ணன் மகனே அரசனுக்கு புத்திரனே எனக்கு மகனே உரிமைக்கு மருமகனே வாங்கண்ணா சாப்பிட. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் அக்கான்னு சொன்னேன், இவன் என்ன சொன்னா? பொறுத்துக்கண்ணா. அதான் அண்ணன் தங்கச்சி கதையில பொம்பென்று காற்றடிக்க அப்படின்னு சொன்னா. இது என்ன ஊரு? பாளையம். இந்த ஊர்ல ஒரு சிற்றரசர், ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆனா ஆம்பளதான் பொண்ணு பெரியவன், பொண்ணு சின்னது. சீக்கிரம் வயசுக்கு வந்துடும். பெண்ணிற்கு ஆண் மணியேறப்படாது, கல்யாணம் பண்ணப்படாது. அப்படி என்று அந்த ஆமா அப்படி இருக்க இந்த வயசான பாளையத்துல இருந்து நம்ம ராமாபுரம் இருக்கு பாரு, அங்க பொண்ணு கொடுத்திருக்காங்க, கட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி கட்டி கொடுத்த உடனே இந்த தாய் வீட்டுல இருந்து இந்த ஆடி வரிசை, இந்த தீபாவளி வரிசை, இந்த பொங்க வரிசை, அப்படி தாய் வீட்டு சீதனம் ஃபர்ஸ்ட் நெல்ல விளக்கு வச்சிருப்பாங்க, அல்லது குத்து விளக்கம், இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? அண்ணன் இங்க போயிட்டு கடவுள் போயிட்டு பழம் பூலா வாங்கிட்டு இங்க போயிட்டு வரிசை வச்சு கொடுத்துட்டு அவங்க ஆக்கி போடுவாங்க. சாப்பிட்டு மச்சா மச்சா அப்பா அப்பா ஒன்னைய தங்கச்சி வர சொன்னாங்க, நீ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்களும் ஒண்டி உங்களை மாதிரி ஒண்டிதான், இந்த கடவுள் மாதிரி இருக்கு, பார்க்க ஆள் கிடையாது. இன்னைக்கு ஒரு தங்கச்சி உன்னோட கூட்டிட்டு போ. 18 அன்னைக்கு நான் காலையில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே ரோட்டு வழி காட்டு வழி இல்ல, பஸ் கிடையாது. அதனால ஒரு தங்கச்சி முன்னாடியும் நீ பின்னாடியும் வந்துட்டு இருக்கும் போது பொம்பென்று காத்து அடிக்க லேசா காத்து. இந்த பக்கம் காத்துனா ரொம்ப பயப்படுவாங்க. காத்துனா இவங்க வாழ்க்கையே போச்சு, வாழை மரம் பூரா. அது போல வராது 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 பிள்ளை வராது. பொம்பென்று காத்து அடிக்க இடைகுலுங்க லேசா காத்து அடிச்ச உடனே மேலாக்க அப்படி கீழே தவறி விட்டு. ஆமா, அப்படி தவறி உடனே பின்னாடி வந்தான அண்ணன் இத பாத்துட்டான். இத பார்த்த உடனே அவன் தங்கச்சின்னு பாக்கல, காமா கண்ணு மறைச்சு வச்சு முடிச்சா சேர்ந்தா வேலையை முடிச்சுட்டான். ஆமா, அண்ணனை போன யாருக்கிட்ட சொல்லுவான்?
தாய் வீட்டுக்கு போனா அப்பா அம்மா கிட்டயும் சொல்லல, கட்டின ஆம்படா கிட்டயும் சொல்லல. ஆம்படியா வந்தா ஆய்க்கு அரிசி போட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. உடனே இவங்க ஆம்பளை வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமா, ஆம்பளை வீட்டுக்கு வந்த உடனே ஒரு வருஷம் ஆச்சு. பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளை பிறந்து போச்சு. இவன் எப்படி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போவா? சத்து நேரம் பொறுத்துக்கிட்டானே இந்த கண்டனுக்கு பிறந்த பையன் அவன் போகல. ஒரு வருஷம் ஆச்சு. ஏண்டா பக்கத்துல தானே போய் எப்படி இருக்காங்க என்னன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு அப்பா அம்மா சொல்றாங்க. இவங்க இருந்து போறான், நேரா தங்கச்சி வீட்டுக்கும் போகல. அந்த முகத்தை எடுத்துக்கிட்டு எப்படி போவான்? மூணாவது வீட்டுல உட்கார்ந்து இருக்கா, போகாம ஒரு மணி நேரமா. அந்த வீட்டு பொம்பளை என்னன்றாங்க, ஏண்டி ஏண்டி உன்னுடைய அண்ணன் வந்து ஒரு மணி நேரமா எங்க வீடு திரையில உட்கார்ந்து இருக்கா, போய் வாழ்ந்து கூப்பிட உனக்கு என்ன தகராறு அப்படின்னு சொல்றாங்க. சரி வந்துட்டா அப்படின்னு நல்ல முறையா ஆக்கி வச்சு வச்சுட்டு அந்த குழந்தைய கையில எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு அன்று பம்பென்று காற்றடிக்க என் இடை குலுங்க என் அண்ணன் மகனே, அண்ணன் மகனே, அரசனுக்கும் புத்திரனே, ஆம்படியானுக்கும் நீ மகனே, அரசனுக்கு புத்திரனே, தனக்கு மகனே, முறைமைக்கு மருமகனே, முறைமைக்கு மருமகனே, வாங்க அண்ணா சாப்பிட அப்படின்னு இந்த பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு உன்ன நேரம் நீதான் மானகட்ட போனவனாச்சு, உன்ன நேரம் அண்ணா வாசா எப்படி கூப்பிடுவான். இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பம்பென்று காற்றடிக்க என் இடை கொள்ளுங்க என் அண்ணன் மகனே, அரசனுக்கு நீ புத்திரனே, தனக்கு மகனே, முறைமைக்கு மருமகனே, எனக்கும் மகன், அண்ணனுக்கும் மகன், வாங்கன்னா சாப்பிட அப்படின்னு அண்ணனை கூப்பிடலாம். அத போல செத்த போட்டுக்க, செத்த போட்டுக்க. என்ன சபையா இது? என்ன பொம்மனா தின்னு போண்டா மாதிரியும் ரோல் பட்ட கையா மூஞ்சி துணியை போட்டுக்கோமா. அதனால ஒரு ஆணா பிறந்தால் வரை இருக்க வேண்டும், ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் தமக்கையாகவும் பொண்டாட்டி மட்டும்தான் நினைக்கணும். மற்றவங்களை பார்த்தா அக்கா தங்கச்சி சத்தியமா நல்லா இந்த மாதத்தை செஞ்சா நல்லா எச்சு பட்ட சோத்துமா ஆசைப்படவே மாட்டேன். ஆமா, ஆக்கி வச்சா குண்ட நேரம் தூக்கிட்டு போய் தின்னுடுவான். யாரும் கை வைக்காத கூட சூடா இருக்கணும், கை வச்சா எடுக்க மாட்டேன். கை வைக்கிறது பொழுதே இல்லையா? இப்பொழுது சபைக்கும் ஆரியம் மனுக்கும் உங்களுக்கும் அநேக கோடி வணக்கம்.